வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி நான் க்ரோச்செட் கீ செயின் தான் பண்ண போகிறேன். இதே மாதிரி தின் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். தின் த்ரெட்டுக்கு இந்த மாதிரி நீடில் போதும். இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தின் த்ரெட்டை ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த நாட்டு சும்மா நம்ம சாதாரணமாக நாட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நாட் போடணும். இதை இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை இழுத்து வச்சோம் அப்படின்னா இது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த பெரிய இதை வந்து இப்படி இழுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு செயின் போடணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு செயின், 2 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் 6 சிங்கிள் க்ரோச்செட் வந்து போடணும். சிங்கிள் க்ரோச்செட் அப்படின்னா சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச் அப்படின்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இந்த ஹூக்கை விட்டு இதை இப்படி எடுத்து இந்த 2 செயினில் இந்த ஹூக் அப்படி எடுக்கிறது சிங்கிள் க்ரோச்செட். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் சிங்கிள் க்ரோச்செட். இதே மாதிரி 6 ஸ்டிச் வந்து போடணும். 1 போட்டிருக்கேன். இப்போ 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 செயின் போட்ட பிறகு 6 சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம்ல, அதில் இந்த இதில் கூட நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6வது செயினில் வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறோங்க, இந்த 6 மட்டும் எடுக்கணும். இந்த 2 இதை மட்டும் எடுத்து இதை இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு இந்த செயின் போட்டதில் ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 2 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 1 2. இப்போ நம்ம வந்து இது சுற்றி வரும்போது எந்த இதில் நம்ம வந்து ஸ்டிச் வந்து நம்ம கடைசி முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் குழம்புச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹூக்கு, இல்லைன்னா அமேசான்லாம் நிறைய மார்க் பண்ணுறது இருக்குது, அந்த இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இதுக்கு சும்மா சின்ன இந்த பின் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ 6 ஸ்டிச் வந்து போட்டோம். அந்த 6 ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சாக போடணும். இப்போ 2 போட்டிருக்கேன். இப்போ அடுத்த செயினில் 2 ஸ்டிச்சு, 1 2. இப்போ அது அடுத்த ஸ்டிச்சில் 2 1 2. இப்போ இதில் திருப்பியும் அதே மாதிரி 1 2. இப்போ 4 இது போட்டிருக்கோம். 1 2. இப்போ நம்ம எத்தனை போட்டிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டு செயினில் 1 2
2. இப்போ நம்ம ஒவ்வொரு 6 இது முதல் செயின் போட்டோம். அந்த 6 செயினில் 2 செயின் வந்து இப்போ ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணி விட்டணும். இந்த ஹூக் அப்படியே எடுத்துகிட்டு அந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 இதில் ஜாயின் பண்ணிடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இது செகண்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்ட் போட்டுட்டோம். இப்போ ஒரு செயின். இப்போ தேர்ட் ரவுண்டு எப்படி போடுறது அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு செயினில் இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்டிச்சு. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சு, அப்புறம் 12 ஸ்டிச் இருக்கும். ஏன்னா 2 போட்டிருக்கோம், 12 இருக்கும். இப்போ தேர்ட் ரவுண்டில் வந்து நம்மளுக்கு அப்போ ரவுண்டு பெருசாக ஸ்டிச்சஸும் நம்மளுக்கு பெருசாகும். இப்போ ஃபஸ்ட்டு 6ன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து 6 சேர்த்து 12, தேர்ட் ரவுண்டில் 18 வரணும். அப்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோச்செட் ஒன்று போட்டுக்கணும். போட்டு இதை எடுத்துகிட்டு இதை நம்ம தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செயினில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதுக்காக, அதாவது குழப்பமாக இருக்கும், அதுக்காக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டோம். இந்த ரெண்டாவது இதில் 2 ஸ்டிச் போடணும். 1, அதுலேயே இதில் 2 ஸ்டிச் போடணும். இப்போ இதில் 3 இது வந்திருக்கு. இப்போ அடுத்தது இந்த இதில் இந்த 2 இது சேர்த்து போடணும். நம்ம இந்த 2 இதில் சேர்த்து அடுத்ததில் ஒரு ஸ்டிச் போடணும். அடுத்த செயினில் 2 ஸ்டிச்சு. 1, 2, அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 1, 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கு அடுத்த செயினில் 1, 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, 2, அடுத்த செயினில் 1, 2. இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதில் வந்து 18 இது இருக்கும் நம்மளுக்கு. இந்த இது வந்து 18 இது இருக்கும். இப்போது இந்த ஹூக்கை எடுத்துகிட்டு, இந்த பின்னை எடுத்துகிட்டு இந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பின்னை எடுத்துகிட்டு இந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். இது தேர்ட் ரவுண்டு. இப்போ இதை வந்து ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு இப்போது இந்த 18 ரவுண்டை திருப்பியும் அதே ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு செயின் மட்டும் போடணும். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே 18 செயின் வந்து அப்படியே போட்டுடணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். போட்டுட்டு இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்த செயினில் 2 மொத்தம் 2 போட்டிருக்கோம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12,
13 14 15 16 17 இந்த லாஸ்ட்டில் 18. மொத்தம் நம்ம வந்து 18 ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இது வந்து 4th ரவுண்டு. இப்போ இந்த ஹூக்கை இந்த பின்னை அப்படி கழட்டிட்டு இந்த இதில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு திருப்பியும் ஒரு செயின் போட்டுட்டு இதில் அடுத்த ரவுண்டும் நம்மளுக்கு 18 ஸ்லிப் ஸ்டிச்சு தான் போட போகிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் இதில் விட்டு ஒரு செயின் சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச் வந்து போடுறோம். போட்டுட்டு இதை நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பின் வச்சு இப்படி போட்டுக்கலாம். இப்போ 1 போட்டுட்டோம். அடுத்ததில் 2 15 16 17 1 18. இப்போ இதுலேயும் நம்ம 18 ஸ்டிச் வந்து சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த இதில் ஜாயின் பண்ணணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டோம். இப்போ ஒரு இது போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று போடணும். அதே மாதிரி தான் இப்போ எப்படி போட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொன்று போடணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி ஒன்று போட்டுட்டோம். இது ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச்சில், அதாவது இந்த ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச்சில் இப்படி விட்டுக்கணும். உள்ளே விட்டுட்டு இந்த நீடில் இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த இதை இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதுலேயே ஒரு செயின் போடணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இதுலேயே நம்ம ஒரு செயின் போடணும். இந்த 2 இதை சேர்த்து ஒரு செயின் போடணும். அப்படி இது ஒரு ஸ்டிச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் எல்லாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்த இதில் இன்னொரு ஸ்டிச்சு. ரெண்டு, மூணு, நாலு. இந்த த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துட்டே வரணும். 5, 6,
7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ இதில் 18 ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த இதில் இந்த இது போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கோம்ல, இதில் இந்த இதில் அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும். இதில் அடுத்ததில் இதில் மொத்தம் 36 ஸ்டிச் வந்து போடணும். 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. இப்போ 36 இதில் 18 இதில் 18 போட்டிருந்தோம். ரெண்டையும் சேர்த்து 36 ஸ்டிச்சு. இதில் போட்ட பிறகு இதில் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த இதில் ஜாயின் பண்ணிடணும். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இதை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு செயின், போட்டுட்டு இதில் திருப்பி அதே இதில் உள்ளே விட்டு ஒரு ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் க்ரோச்சட் ஸ்டிச் ஒன்று பண்ணணும். போட்டுட்டு இந்த இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு இது 1 போட்டுட்டோம். 2 3 4 அதே மாதிரி இப்படி சுற்றி போடணும். நான் இது வரைக்கும் காட்டுறேன். முப்பத்தி 4 35 35 1 36. இந்த லாஸ்ட் ஒன் 36. இதுக்கப்புறம் இந்த ஹூக் எடுத்துகிட்டு இதில் ஜாயின் பண்ணணும். இந்த இதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த பின் எடுத்துகிட்டு இந்த இதில் ஒரு ஸ்டிச் போட்டணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பியும் 36 ரவுண்டு மட்டும் போடணும். ஃபுல்லாக 36. 1 2 இதில் மார்க் பண்ணுறதுக்கு இந்த இதில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் புதுசாக பழகிறவங்களுக்கு இது வந்து எந்த இதில் மாட்டணும் அப்படின்னு தெரியாது, ஜாயின் பண்ணுறோன்னு தெரியாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு ஹூக்கில் வந்து நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது மார்க் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அது ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
அதே இதில் ஒரு ஸ்டிச் போடணும். 1 2 இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3 5 6 7 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இதில் 7 ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கப்புறம் SC2 டாக்கு, அதாவது இதில் ஒரு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஸ்டிச் வழியாக எடுக்கணும். இந்த 3தையும் சேர்க்குறது இதுதான் SC2 டாக், அதாவது சிங்கிள் க்ரோச்சட் டுகெதர். அதை திருப்பி ஃபஸ்ட்டு 2 இது போடணும். 1 2 இதில் போட்டு இந்த 3 இதுலேயும் அப்படி இழுத்துடணும். இந்த 2 இது போட்டுட்டு அடுத்து 14 செயின் போடணும். மொத்தம் 14 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் SC2 டாக் அப்படின்னு இதில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா 1 2 இதை போட்டு இந்த 3லையும் சேர்த்து ஒரு செயினை வந்து இழுத்துடணும். அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஸ்டிச்சில் இன்னொன்று போட்டு இந்த 3லையும் சேர்த்து இப்படி இழுத்துடணும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் 7 ஸ்டிச்சு. இதை இந்த ஹூக் எடுத்துகிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஒரு செயின் அதே இதில் விட்டு ஒரு ஸ்டிச் போடணும். 1 இதில் நம்ம பின் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தடுத்ததில் போட்டணும். மொத்தம் 32 ஸ்டிச்சு. 32 ஸ்டிச் வந்து இப்போ வரிசை இப்படி போட்டு இங்கே முடிக்கணும். 31 32 இதில் 32 ஸ்டிச் போட்டுட்டு இந்த பின் எடுத்துடணும். பின் எடுத்துகிட்டு இதில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு செயின் போட்டுட்டு அதே இதில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு இதை நம்ம பின் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஒன்று போட்டுட்டோம். 2 3 4 5 6. இப்போ 1 2 3 4 5 6 போட்டாச்சு. 6 போட்டதுக்கப்புறம் இதில் 1 இப்படி எடுத்துக்கணும். 2 தான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு செயின். அதேமாதிரி 1 2 இது ஒரு. அதுக்கப்புறம் 12 ஸ்டிச் போடணும். 12 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 இது ஒரு ஸ்டிச்சு 1 2 அதுக்கப்புறம் இங்கே 6 ஸ்டிச்சு.
இது கூட ஜாயின் பண்ணிடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு இது இப்படி எடுத்து விட்டுலாம். இப்போ இதுக்குள்ளே காட்டன் வச்சிடணும். இந்த காட்டனை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு காட்டன் உள்ளே வச்சுட்டு இதிலே ஒரு செயின் போடணும். செயின் போட்டு இதை ஒரு சிங்கிள் குரோச்செட் பண்ணி போட்டுட்டு 1 2 இந்த இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூணு இதில் சேர்த்து ஒரு செயின் போடணும். இப்போ வந்து 1 2 இந்த 3 சேர்த்து ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் 1 2 அதுக்கப்புறம் 4 ஸ்டிச் பண்ணணும். 1 2 3 4. அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 2 ஏதோ ஸ்டிச்சு 1 அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சு 1 2 இந்த இதை எடுத்துகிட்டு இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் தான் பண்ணணும். இப்போ ஒரு செயின், இதில் ஒரு சிங்கிள் குரோச்செட். இப்போ இதை எப்படி போடணும் அப்படின்னா இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு 6 AC2 டாக் போடணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 இதில் 3 சேர்த்து ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் 1 2 இது வந்து ஒரு ஸ்டிச்சு 2. அதே மாதிரி 1 2 3 1 2 4 1 அதுக்கப்புறம் இந்த 3 சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு இது கூட ஜாயின் பண்ணிடணும். ஒரு செயின் போட்டு எல்லா ஸ்டிச்சையும் சேர்த்து லாஸ்ட்டு ஒரு செயின் வந்து அது கூட சேர்த்து போட்டணும். ஒவ்வொரு ஸ்டிச்சையும் எடுத்து போட்டணும்.
நீங்கள் ஊசி வச்சு கூட இதை போடலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நூலை, இந்த த்ரெட்டை இது எப்படி இருக்குது பார்த்து சொல்லலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.